நண்பர்களே, நம்ம பக்கோடா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா பழங்கிழங்கு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையா இதாகிடுச்சு. நார் நெட்டிட்டு இருந்தா அதுக்காக என்ன பண்றது? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தா வீட்டுக்கு வந்துருக்குறேன். வந்து பார்த்தா எங்கள் ஆத்தா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பனம்பழத்தில் இருக்கும் பாருங்க, அந்த கொட்டை அதை எடுத்து புதைச்சி வச்சிருக்காங்க போல இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிழங்கு பெருசாக வந்துருச்சு. இன்னைக்கு அந்த பனங்கிழங்கை எடுத்து நல்லா செம்மையாக இன்னைக்கு வந்து பக்கோடா செஞ்சு நல்லா செம்மையாக சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் இப்போ போயிட்டு பனங்கிழங்கு எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ அங்கே தான் போட்டிருக்காங்க, போயிட்டு எடுத்துட்டு வாங்க, போய் எடுத்துட்டு வரலாம். பனங்கிழங்க அப்படியே வந்து அவிச்சு சாப்பிட்டாலே அப்படியே செம்மையாக இருக்கும். அது வந்து நாராக இருக்கும். அது அப்படியே பிச்சு சாப்பிடும்போது அதுவே அருமையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து புட்டுலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பக்கோடா செஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு நிறைய இருக்குது. நம்ம எனக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி பக்கோடா செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறேன். இதெல்லாம் பெருசாக இருக்கா இல்லை இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்காத்தா? நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த சைடு எங்கள் ஆத்தா முதல்ல பறிச்சாங்க. பறிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிஞ்சா இருக்குது. இது உள்ள ஒன்றுமே இருக்காது. பிஞ்சுனா பார்த்தாலே தெரியுது பாருங்க. இது 1-2 தான் முத்தையா இருக்கு. அந்த சைடு தான் ஃபர்ஸ்ட் வச்சதான். அதில் போய் பார்த்தா நல்லா இதாக இருக்குமா. நிறைய இது பார்த்தீங்கன்னா இந்த செடி மாரியே வந்துருச்சு. அந்த பனைமர செடி மாரி வந்துருச்சு பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பெருசாக வளர்ந்துருச்சுன்னா இது மாதிரி மேலே செடியாக வந்துடும். வளரலினா இது மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இந்த கொட்டை தான் சொன்னேன். இதை புதைச்சி வச்சா இப்படி வந்து புதைச்சி வச்சுருவாங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும் செடி. இது மேலே இருக்கும், அது கீழே வேறு இப்படி போவோம். இது மேலே தான் செடி வரும். இதுதான் இந்த கிழங்கு எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு தான் சமைக்க போறோம் நம்ம பக்கோடா. நண்பர்களே, இந்த பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா சுகர் பிரஷர் உள்ளவங்களாம் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தா வந்து இது வந்து வீட்டுக்காக போடல, வியாபாரம் பண்ணுறதுக்காக போட்டது. அதெல்லாம் எடுத்து நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கிழங்கு நண்பர்களே பாருங்க, நல்லா வலுவான கிழங்கு தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சந்திர கிழங்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க. எல்லாம் முரட்டு கிழங்கு, எல்லாம் வேற லெவலில் இருக்கும். எல்லாம் நாங்கள் இன்னொரு நாள் போட்டுக்கிறோமா நண்பர்களே. இங்கே பாருங்க, அப்படியே லைட்டாக இழுத்தாலே போதும், அப்படியே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா பிஞ்சு போல இருக்கு. நம்ம நேரம் பிஞ்சா வருது. கொஞ்சமாச்சும் முத்தலாம் வந்தால் கூட என்னடா அது வெறுசா வருது. எல்லாம் கொஞ்சம் பிஞ்சாதான் இருக்குதா. இவர் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கிறாங்க. முரட்டு கிழங்கு அந்த கிரீன் காய் இருக்கு. நண்பர்களே, நம்ம பக்கோடா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா பழங்கிழங்கு எடுத்தாச்சு. இதுவே அதிகம் தான். நமக்கு செம்மையா இருக்கும் பழங்கிழங்குல பக்கோடா செஞ்சா. பாருங்க, கையில பிடிக்க முடியல. நல்லா பெருத்த கிழங்கா இருக்குது. எல்லாம் நல்லா பெருசா. இதை எடுத்துட்டு போயிட்டு நல்லா அலசிட்டு இந்த தோலெல்லாம் உரிச்சிடணும். பிஞ்சி இப்ப பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணியாச்சு. இதனால நண்பர்களே, சுத்தமாக மண்ணு போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி அலசியாச்சு. பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பச்சையாக அப்படியே செய்யக்கூடாது, அவிச்சிட்டு தான் செய்யணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பித்தன்னு சொல்லுவாங்க பச்சையாக சாப்பிட்டா. அது மட்டும் கிடையாது, கசக்கும் நல்லா. அதனால வந்து நம்ம வந்து அவிச்சு தான் செய்ய போகிறோம். அதை எந்திரி இங்கே பாரு அடியே, எந்திரி பாடி சொல்லப்பட்டி வா நாடி சொல்லுக்கோ.
நண்பர்களே, நம்ம வந்து பனங்கிழங்கு பக்கோடா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல பனங்கிழங்கை நல்லா போட்டு அவிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள கசப்பும் போயிடும். அது மட்டும் இல்லை, அந்த பித்தம் வந்து பச்சையாக சாப்பிட்டா பித்தம், அதனால சொல்லிட்டு அவிச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பானையில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இப்போ அவிக்க போகிறோம். இப்போ வந்து அடுப்பு நல்லா தகதகன்னு எரியுது. மேலே மூடியை போட்டு மூடிடலாம். நண்பர்களே, இந்த பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுகர் உள்ளவங்களாம் வந்து எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். இது அது மட்டும் இல்லை, இதில் வந்து நார்ச்சத்து நிறைந்த பொருள் இது. இதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நிறைய பேர் வந்து மோஷன் போகிற ப்ராப்ளம் இருக்கும், ஒழுங்காக போகாது, போய் உக்காந்தாங்கன்னா 2-3 மணி நேரம் ஆகும், வரவே வராது. அந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இது சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரீயாக போகும். மோஷன் போயிட்டு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, போன அடுத்த நிமிஷமே வெளில வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரீயாக வரும். ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பொருள் இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. இங்கே போய் சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே டிமாண்ட் வச்சு விற்பாங்க. இதான் ரேட்டு, வாங்கலாம் போயிட்டே அப்படின்வாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆத்தா போட்டுருக்காங்க. அப்படியே ஃப்ரீயாகவே எடுத்து நாங்கள் சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம வந்து அப்படியே நிலத்துலேருந்து அப்படியே புட்டிங்கி எடுத்தோம். இப்போ கண்ணுக்கு நேரம் அப்படியே எடுத்து உடனே அப்படியே க்ளீன் பண்ணி உடனே அவிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷானது. வாங்கம்மா வாங்க, ஒரு கட்டு 10 ரூபாதாம்மா. வாங்கம்மா வாங்க, ஒரு கட்டு 10 ரூபா தான். வாங்க. வீட்டுக்கு போனால் பசங்க கையை பார்க்கும், பையை பார்க்கும், ஒன்றும் இல்லைன்னா வாயை பார்க்கும். வாங்கம்மா வாங்க, ஒரு கட்டில் 4 இருக்குமா, 10 ரூபாமா. வாங்கம்மா வாங்க பாப்பா, வந்து வாங்கிட்டு போ. 10 ரூபா தான், இருக்காது. 10 நிமிஷம் கழிச்சு வந்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. வாங்கம்மா வாங்க, வீட்டுக்கு போனால் பசங்க கையை பார்க்கும், பையை பார்க்கும், ஒன்றும் இல்லைன்னா வாயை பார்க்கும். சீக்கிரம் வாங்கம்மா வாங்க. வா நண்பர்களே, பாருங்க வேற லெவல்ல வந்துருச்சு. நண்பர்களே, சர்ஜந்திர ஆவி போகுது பாருங்க, செம்மையா வந்துருச்சு. இருந்தாலும் ஆர்வம் தாகல, சுடுதுங்க, வேற பயங்கரமா இருக்குங்க சூடு. என்ன அப்படி இருக்கு? இந்த முதல்ல இந்த மேலே இருக்கிற அந்த நுனி பகுதியில் அப்படி லைட்டாக பிச்சு விட்டுக்கணும். மேலே உள்ள அந்த இது வந்தோடனே இதை அப்படியே இழுத்துட்டே வர வேண்டியதாங்க. இதை பாருங்க, அவ்வளோதான் வந்துருச்சு பாருங்க. இதான் பனங்கிழங்கு, அப்படியே சாப்பிடலாம், வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இது பேர் பிஞ்சு, இப்போதான் வைக்கிது. அதுக்குள்ள நம்ம புட்டாச்சு. இவ்வளோ கேமரா மேன் பிடிக்கிட்டான கேமராமேன். நம்ம வந்து பக்கோடாவுக்கு தேவையான சைஸ் படி நம்ம உடைச்சு உரிக்க போறோம். நார்லாம் பாருங்க அப்படியே பிச்சுட்டு வந்துரு பாருங்க, இது மாதிரி இழுத்தா. நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா பிரமாதமா நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த நார்லாம் நம்ம பிச்சு எடுத்து நல்லா செமையா வச்சாச்சு, பீஸா போட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிம்பிளா இன்னைக்கு வந்து பக்கோடா செஞ்சு சாப்பிட போறோம். கடல மாவும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசி மாவும் போட்டு நல்லா கலந்து அதை வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து நல்லா சாப்பிட போறோம், முறுமுறுன்னு. ஒரு டம்ளர் கடல மாவு கொட்டிக்கிறேன், அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து அரிசி மாவு சேர்த்தா வந்து எண்ணெய் கொஞ்சமாக குடிக்க, அது மட்டும் இல்லை நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அரிசி மாவு சேர்த்தாச்சு. அடுத்து கடல் உப்பு, வங்கக்கடல் உப்பு வாங்கிட்டு வந்த உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாப்பொடி கொஞ்சம், கார மிளகாப்பொடி கொஞ்சம். நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்பானையில் அவிச்சோம். அதில் உள்ள அந்த மண்ணில் உள்ள அந்த மகத்துவம்லாம் இறங்கியிருக்கும். அது மட்டும் இல்லை, மண் சட்டியில் இப்போ பொரிக்க போகிறோம். அதில் உள்ள மகத்துவம்லாம் இறங்கிட்டு போயிட்டு சொல்லிட்டு தான் இன்னைக்கு என்ன செய்கிறோம், அந்த மகத்துவம்லாம் ஒன்றா சேர்த்து கலவையே வரும் பாருங்க பக்கோடா. பார்த்தீங்கன்னா செம்மையாக இதாகிடுச்சு, எண்ணெய் செம்மையாக காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த இதை போட்டுடலாம். இப்போ பக்கோடா
இருக்கு பாருங்க, வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு பக்கோடா. செம்மையா வருது இன்னைக்கு, வெறித்தனமா இருக்கும் இன்னைக்கு. வேற நண்பர்களே பாருங்க, வேற லெவல்ல புரிஞ்சு வந்திருக்குது. பாக்குறதுக்கு அப்படியே சில்லி சிக்கன் மாதிரியே இருக்குது, ஆனா சில்லி சிக்கனே கிடையாது. அந்த அளவுக்கு வந்திருக்குதுங்க வேற லெவல்ல. இவரும் தாங்குமான்னு தெரியல, இதே தின்னுடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நார் நெட்டிட்டு இருந்தா அதுக்காக என்ன பண்றது? சர்ஜந்திர வாசனைங்க. வாசனையே கமகமன்னு இருக்குங்க. எப்போ சாப்பிடலாம் நாக்கில் எச்சி தாண்டவம் மாடுது. நண்பர்களே பக்கோடா பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ எடுத்து சுவைக்க போறோம் நானும் எங்க அக்காவும். பாத்தீங்கன்னா எங்க அக்கா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. எங்க மாமா தான் இத்தனை நாள் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அவங்களோட ஒய்ஃப் தான் அவங்க, எங்க அக்கா. இவங்க பாத்தீங்கன்னா சுபா குக்கர்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. போய் பாருங்க, எல்லா வீடியோ சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் மேல ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்க. இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து சுவைக்க போறோம் இன்னைக்கு. ஆஹா, நண்பர்களே நினைச்ச கூட பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கணும். வேற லெவலில் இருக்கு உண்மையிலே சொல்லணும்னா. கட்டிக்கும் போது நல்லா முறுன்னு, அதோட சுவையே சொல்ல முடியலங்க. வேற லெவல் சுவைங்க அதெல்லாம். நண்பர்களே ஒரு வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு இந்தாங்கம்மா சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க தின்னுட்டு இன்னும் கொஞ்சம் கறி இருந்தா கொடுப்பா சில்லி சிக்கன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கு. சிக்கனை விட வேற லெவலுங்க இதெல்லாம். சிக்கன் மாதிரியே இருக்குது இது. நீங்க வந்து சிக்கன் இல்லைன்னு குறை கூட சொல்ல முடியாது. சிக்கனை கூட நீங்க குறை சொல்லாம தவிர இது குறை சொல்ல முடியாது. நண்பர்களே இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த பீஸா பர்கர் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது பேர் இது மாதிரி பனங்கிழங்கு வாங்கி அப்படியே சிப்ஸ் செஞ்சு அப்படி இல்லைன்னா இதை மாதிரி நாங்கள் செஞ்சோம். இப்போ இதை மாரி நீங்கள் பக்கோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்க அது இதுன்னு தின்னு சில பேருக்கு மோசன் போகாத மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கிளியராக போயிடும். இதில் வந்து சக்கரை வியாதி உள்ளவங்க, சுகர் பேஷண்ட் யார் வேணால் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுங்க. இதில் வந்து குறையே கிடையாது. இவங்க சாப்பிடலாம் அவங்க சாப்பிடலாம் அப்படி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் கூட சாப்பிட்றேன் பாருங்க. நண்பர்களே நாங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொதப்பின வீடியோ, அது மட்டும் இல்லை ஒரு தடவைக்கு மேலே 10 தடவை நான் சொன்ன ஷார்ட்டு எடிட் பண்ணாதுக்கு முன்னாடி அதுமாரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் போயிட்டு எங்களை கழுவி ஊற்றணும். அதை ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நண்பர்களே இயற்கையாக கிடைக்கிற உணவை எடுத்து நம்ம இயற்கையான பொருளை வச்சு நீங்கள் செஞ்சோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது. இதேமாரி நீங்கள் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா செயற்கையை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையான பொருளை வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் ஃபுட் சாஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.